அவசியம் கலகம் உண்டு. நீமர் நாரதரா, நான் நாரதரா, சந்திப்போம் சிந்திப்போம். ஆனை முகத்தனே, ஐந்து கரத்தனே, பானை வைத்தோனே, பரம்பொருள் போற்றுவனே, அந்த சித்தி கணபதியை வணங்கி, அந்த செல்வ கணபதியை வணங்கி, அந்த மாணிக்க கணபதியை வைகண்டி, அந்த தொந்தி கணபதியை வணங்கி கழகம் அவசியம் உண்டு. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். நல்லா கேளுப்பா. இதுல உண்மையான நாரதர் யாரு? அவரா நீங்களா? அவர் டூப்ளிகேட் நாரதர். அப்ப நீங்க தான் உண்மையான நாரதர்? நான் ஒரிஜினல் நாரதர். அவர் சந்தனம்லாம் பூசிருக்காரு. உங்கள்கிட்ட சந்தனம்? சந்தனம் சொல்லியிருந்தேன். 6 கிலோ தேவைப்பட்டது. ஆஹா. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. நல்லா கேளுப்பா. அவர் வயிற்றுல வீணை வச்சிருக்காரு, உங்கள்கிட்ட வீணையை காணாம. ஆசாரி கிட்ட சொல்லி இருந்த வீணை அவன் தண்ணியை போட்டு தூங்கி விட்டான். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? இப்படி கை காலெல்லாம் பூஜை வச்சிருக்கீல, இன்னைக்கு உங்களுக்கு இது முதல் இரவா? அப்படி இல்லை, இது ஜடாமகிடம். அதனால இந்த விநாயகர் பெருமானை சாமி, சற்று இன்னொரு சந்தேகம். இந்த கையில ஒரு கட்டை மாதிரி வச்சு அடிப்பாங்களே, அது இல்லையா? அதான் சப்த தாள கட்டை. ஐயா, அப்ப நீங்க ஞான முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி ஆதி முதலாகி ஆனந்த பரிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ முந்தல் பாட்டிற்கு புகழ் கூற்று கணபதியே சிவனார் மகனே உடனிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் அறிவாக பின்னே அடம் முடித்தாய் அப்பனே உலகள் பல வந்து புகழ் படைத்தார். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகேடு வளம் வந்து கரம் பிடித்தாய். தம்பி உடன் இருந்து பள்ளியை
வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். வரட்டும் அந்த லோக்கல் நாரதர். அடையாங்க நீங்க தான் நானும் தெரியாம அந்த அளவுக்கு எடுத்து மாங்க மாங்க வாங்கி கிடக்குறேன். எதையுமே கவனிக்கணும். நீங்க எந்தெந்த பூலகத்துக்கு போனீங்க? தம்பி சாமி கூட ஒரு மாலை போட்டு சிறப்பிக்கலாம். இப்படி பூதியா இருக்கு இல்லன்னா வேற மாதிரி. நீங்க எஸ்டேடியா ஒரு லோக்கலா? சாமி நீ பாருங்க சாமி ஏதோ வரட்டும் வரட்டும் பார்ப்போம். அங்கு என்ன தெரிகிறது? சாமி சைடு வாங்குது. நாராயணன் செய்த பலனாகுமே, கருணாகுமே. நாராயணா நமோ நாராயணா. என்ன பண்ணி என்ன புரியலை. பாதார விந்தம் என கருளாகுமே. பாதார பிந்தகம் அருள் ஆகுமே. சாமி சாமி ஒரு நிமிஷம். சாமி நீங்க ஒரிஜினல் நாரதர். கரெக்டா அந்த வார்த்தையை கரெக்டா பாடணும். அவர் லோக்கல் நாரதர். சண்டால பாவியலாம். ஒரிஜினல் டூப்ளிகேட்டா? நாடகம் கொடுக்குறாங்க நீ பாடியா பாடுங்க. நீங்க பாடுங்க சாமி. நாராயணா நமோ நாராயணா. நாராயணா நமோ நாராயணா. நலங்காவும் கருவாய பரிபூரணா. நாராயணா நமோ நாராயணா. மேலதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் நிக்குதுன்னா மேல பேச புக்கரை கூதி பண்ணி விட்டது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. நீ யாரு முதல் நாரதர்னா பாடணும்ல. அம்மா பாடணுமா இல்லையா? அம்மா எங்க ஒரு ஒரு வருகை பாடல பாடுங்க. நல்ல பாட்டா பாடுங்க பாப்போம். சேப் போய் வருகை பாட்டு பாட சொன்னேன். அது துகில் வாஸ் கோவிந்த நாம சங்கீதனவும் குடிகொண்ட நெஞ்சந்தான் பெருமாளையோ. கோவிந்த நாம சங்கீதனவும் குடிகொண்ட நெஞ்சந்தான் பெருமாளையோ. பெருமாளையோ நாராயணா நமோ. பெருமாளையோ இல்ல அப்படி பாடக்கூடாது. அப்பதான் பெருமாள் ரொம்ப லோக்கல் நாரதர். நான் பாடுறேன், நீங்க பாருங்க. எனக்கு என்னவோ சட்டம் போட்டுக்கிறீங்க. பெருமாலயம் சொல்லுங்க. உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கு. எங்க மறுபடியும் பாடுங்க பாப்போம். நாராயணா நமோ கோவிந்த நாம சங்கீதம். கோவிந்த நாம கோவிந்த நாம கோவிந்த நாம சங்கீதனம் குடிகொண்ட சங்கீதனம் இல்லையா? சங்கீர்த்தனம். ஏங்க சங்கீதனம் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் நீ தப்பு அப்படி சொல்லக்கூடாது. சங்கீதனம்னா என்ன தெரியுமா? முதல்ல சங்கீர்த்தனம் அப்படி சங்கீதனம்னா முதல்ல என்ன தெரியுமா? நாரதர் பாட்டை தெளிவா பாடுறது இல்லையா? சங்கீதனம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படி சங்கீர்த்தனம். அது சங்கீதம் ஏன் பாடுறேன்? எனக்கு சங்கீதம் தெரியாது. ஒரு நாரதருக்கு எப்படியா சங்கீதம் தெரியாம? ஆமா நான் ஒரு நாரதருக்கு எப்படி சங்கீதம் தெரியும்? ஐயா நீங்க அந்த நாரதரா இருக்கலாம். குடிகொண்ட நெஞ்சம் தான் பெருமாளையோ. பெருமாளையம் சங்கீர்த்தனோன்னு பாடுறதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். பெருமாளையோங்கறியே. பெருமாளையோன்னா என்ன யோ தெரியாதா? பெருமாளையம் என்ன யோ? இது பெருமாளையம் பாடு. அப்படியே பண்ணா அப்படித்தான் பண்ணேன். நோடு பண்ணிய நீங்க அது பண்ணணும். ஞோன்னு பாடுறாரு. பெருமாளையம். பெருமாளையோ. பெருமாளையம் மேல போயில அப்படிதானே கேட்க. நாங்க வண்டி நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு டிரைவர் பிரேக் போட்டு நான் பாருங்க. வண்டி மோதலையா? நான் பாடுறேன் கேளுங்க. கோவிந்தனா
யாரு பெருமாளையம் அடையாங்க சும்மா தெரிஞ்சா பாசுங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க பாராயணம் சும்மா அப்புறம் நானும் லோக்கல் ஆடுறேன்னா எந்த ஊரா நீ? அண்ணா லோக்கல் ஆடுற யாரு எந்த ஊரா நீ? ஐயோ ஏனே எந்த ஊரா நீ? மரியாதை தேவை ஆளும் ஓரகட்டும். முதல்ல மரியாதை தேவை பேச வேற மேடை நாகரிகம் முக்கியம் இல்ல, நாரதர் வேஷம். மரியாதை தேவை முதல்ல ஆளும் முகரக்கட்டையும் வாய ஐயோ என்னை பத்தி தெரியாது பாரு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க என்ன செய்வேன் கோவம் தான்? முந்தா நாள் 10 நாரதர் முகரைய பத்தியா? முந்தா நாள் 10 பேர் திருப்பத்தூர்ல வந்துட்டாங்க அதெல்லாம் என்ன பண்ண நீ? அடிச்சு நான் ஒரே அழுத்தேன் 10 பேரையுமா? சும்மா ஆட்டுக்கிட்டு 10 பேர் எப்படி அடிச்சுப்பேன்? நான் ஒரே அழுத்தேன் விட்டுங்கன்னு கும்பிட்டேன் ஆமா இல்லைன்னா போட்டு வெதிப்பிருப்பாங்க அடி நொறுக்கி எடுத்துருப்பாங்க. ஐயோ இங்க எதுக்கு நாரதரையா நீ? அப்ப ஏங்க நீ நாரதரா நீன்னா இது என்ன கேள்வி சரி நீ நாரதர் என்னவோ நீங்க பிரச்சனை பண்ண சும்மா சம்மந்தம்லாம் பேசக்கூடாது. சமந்தலாம நான் பேசுறேன்னா என்ன பேசுற? சும்மா ஏன் போங்க. நாரதர் வேஷம் போட்டோம்? நான் யாரியா? ஏய்யா நீ நாரதர் யாருன்னு நாரதர் யாரு? அந்த நாரதரு சரி நீ நாரதரா நான் நாரதராங்கிறத இப்ப நிரூபிச்சிரும். சரி பாப்போம் நிரூபிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன பேச்சு பாப்போம் பாடி பாப்போம் என்ன வேணா சரி செய்வோம் பாட்டு முடிஞ்சிருச்சு. எந்திரிச்சு போயிட்டு அவளுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுப்போம். பேச்சு ஒருவேளை இந்த இடத்துல இந்த மேடையில நீ என்னை வெற்றி பெற்றால் பாப்போம் நீ தான் நாரதரன் நான் உண்மையாவே சொல்லிட்டு போயிடுறேன். சரி சரியா? ஒருவேளை நான் வெற்றி பெற்றால் நீங்க நாரதர் நீங்களே சொல்லிக்கிறீங்க வெளுத்தே போடுவேன். இனிமே நீ நாரதர்னு வாயை திறந்து சொன்னீங்க பாப்பேன் இது என்னங்க பேச்சு வெற்றியா தோல்வியான்னு பேசுறீங்க வாங்க ஒண்ணு நீங்களா இல்ல நானா சரி இதுதான் கதை வாங்க பாத்துக்கோ. பேசுங்க சரி என்ன உங்களுக்கு என்ன தெரியுமோ பராபரத்திலே பேசுங்க தோன்றி பராபரத்திலே தோன்றி பரத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவம் அப்பு வாய்வு சதாசிவன்ல ருத்ரன். குறை இருந்தா சொல்லத்தானங்க அவனே. நான் ஏங்க நீங்க படிச்சது அப்படி நான் படிச்சது அப்படியா? ஆழத்திலே இந்த காலத்திலே பாலத்திலே தண்ணி வாங்கி அடிக்கையிலே பாலத்துல தண்ணி வாங்கி அடிச்சா யோ யோ நாரதர் மாதிரி பேசியா? ஆழத்திலே இந்த ஞாலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே முளத்திலே பிரபந்தாடுகிறது வாசி பிடிக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றானே. அம்மா பிண்டம் பிடிச்சான்ல யாரு பிடிச்சது? அப்புறம் யாரு பிண்டம் பிடிச்சான்? யாரு? ஆழத்திலே என் பாலத்திலே என் வளத்திலே என் மூலத்திலே பிண்டம் பிடிச்சானாலதான் இந்த நிலைமை வந்தது. மூலத்திலே ஆமா மூலம் மூலம் இல்லையா? முளத்திலே ஆது மூலம் வெளி மூலம் ஆழத்திலே இந்த ஞாலத்திலே வரும் காலத்திலே ஒரு புலத்திலே உலத்திலே சொல்லியிருக்காங்க. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை உண்டு கருவறை உண்டு அறுவாறு உண்டு சரியாசனம் வைத்த தாய் சொல்லியிருக்காங்க. காயமேது பொய்யடா செய்த மண் ஓரடா சொல்லியிருக்காங்க. ஓடி 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 மேலூர்ல நிக்கிறேன். மேலூர்ல நிக்கிறேன். யோ என்ன பேசுற? அப்புறம் ஓடி ஓடினா அப்புறம் மேலூர்ல நிப்பாங்க. ஆங்காரம் உள்ளடக்கி ஆமா ஆங்காரம் ஐம்பது சொற்கரைத்து தூங்காமல் தூங்காமல் சேர்ந்து சுகம் இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. சுகம் இருந்த காலம் அப்படி நாரதர் நல்லா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் ஒளியாய் ஒளியாய் கருவாய் ஒளியாய் திருவாய் பொருளாய் பொருளாய் வருவாய் அருள்வாய் 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 முருகா குகனே. அப்புறம் குகன் என்ன முருகன் தானே. அந்த வரையும் வருகின்ற விளையும் வந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் சேவகாய் என்ற திருவிழாவுக்கு மேவ வராதே வினை அப்படின்னார். எழுத்தெல்லாம் ஆதி முதல் முதற்றே உலகன்னு கனி இருப்ப காய்கவன் தட்டுன்னு சொல்லிருக்காங்க. திணை துணையா சரின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்று அன்று நன்றது அன்றே மறப்பது நன்று. நேற்று தொண்டில 480 ரூபா நண்டு. 480 ரூபா நண்டா? ஏ நண்டு இல்லையா நன்று. நீங்க நண்டியா வர பாக்குறீங்களா? யாரு ஐயோ ஒரிஜினல் நாரதர். அப்ப தள்ளி இல்லையா பேசிக்கிட்டு இருக்கும்போது தள்ளி போங்க. இங்க வாடா நீங்க இங்க வாங்க. பேசிக்கிட்டு இருக்கோம்ல அது மரியாதை அது. பேசாம நிக்கணும் சரியா? உரிச்சு புனைய உரிச்சு யா இங்க பாரு அவனை பார்த்து நான் அழுகிறான் புள்ள. ஆளு முகர கட்டையும் பாரு. நீ வா தம்பி நீங்க பேசுங்க. முத்தை தெரு பத்தி திறனகை எத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வெத்துக்கொரு வரை என போதும். யோ ஒண்ணு என்னை சொல்ல விடல நீ சொல்லு என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏய் எனக்கு பேசாதீங்க.
நான் படிக்காத விஷயத்த நீங்க பேசுங்க. என்ன நீ வா வைங்கிரு. ஆமா அப்படி திண்டா நல்லா தான் இங்க வா. இங்க வாயா இங்க. கரும்பி திங்கிறது நொறும்பி திங்கிறதுன்னு நானும் மோர கட்டையும் பாருங்க. வா யார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாரத மகரிஷிக்கு மரியாதை செய்ய வந்திருக்கேன். தப்பு அப்படி சொல்லக்கூடாது. நாரத மகரிஷின்னு இங்கிட்டு கை நீட்டணும். அவர் வேஷத்தை அவர் மண்டை கொண்டைக்கும் அவர் மாலைக்கும் அவர் இடுப்பு வேட்டைக்கும் அதை ஏந்தாவணி எடுத்து கட்டிட்டு வந்துட்டான். தாவணி இல்லை என்ன பேச வேஷப்பட வந்துக்கிறோம். இதில் ஏன் தாவணி எடுத்து கட்டிட்டு வந்தால் நாளை யார் துவைக்கிறது? ஓ நாரதர் நாயா? சும்மா இருங்க நீங்க வர. சரி யார் நாரதர்? இந்த நாட்டு மக்களுக்கு யார் நாரதர்? அவர் தான் நாரதரா? அவர் தானே நாரதர். அடுத்த நாடகம் எப்ப இருக்கு? நாரத மகரிஷி. ஏய் இருங்க, அடுத்த நாடகம் என்னைக்கு இருக்கு? இந்த நாட்டு மக்கள் பல அறிவுரைகளை. சரி அவர் நாரதர், நீங்க கோமாளி. வாங்க நாரதரே வாங்க. தக்க யார் யாருக்கு நடக்கும்? தக்க வந்து நாரதருக்கும் கோமாளிக்கும் ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணுங்க. என்ன விஷயம் வந்திருக்க? உங்களுக்கு மாலை சூட்டி மரியாதை செய்ய வந்திருக்கிறேன். சரி கிளம்ப நேராச்சு. தர்க்கம் பண்றாப்பா. மோரே பாரு மோரே. ஐயா ஏய் இவன் நாரதர். ஆமா நீ கோமாளி. நான் எப்ப சொன்னேன் கோமாளி? கோமாளி வாடா. நான் கோமாளி இல்ல. ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணுங்க. நீங்களா சொல்லிட்டா நான் கோமாளி இல்ல. ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணுங்க. நான் பார்க்கணும் பாரு. ரெண்டு பேரும் தர்க்கம் பண்றேன். தர்க்கம் தெரியாதா? தெரியா தார்மார பிளஞ்சு உரிய பிளஞ்சு தர்க்கத்தை. டேய் அது புரட்டா பண்ணிதுடா. புரட்டாவா? டேய் பேசுங்கடா. ஏய் பேசுடா. சாமி பேசுங்க சாமி. சிரிக்காதீங்க, சிரிப்பா போயிடும். இல்ல நாரதர் நாரதரே நான் காசு கொடுக்குறாங்க. நாரதரை கோமாளி தர்க்கம் பண்ணி விட்டுருக்கேன். ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணட்டாங்க. எனக்கு இல்ல. என்னை நாரதரை ஒரிஜினல் நாரதரை பாராட்டி இங்கு முருகதான் நடிக்க காத்திருக்கும் சிவி செங்குட்டன் மாமா அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். இல்ல இந்த காசு வாங்கிக்கிறேன். அப்படி காசு நீங்க பேசுங்க தர்க்க முடியும். ஏய் மரியாதையில படுத்து தூங்குயா. என்ன அப்ப ஆரம்பத்துல இருந்து 10 மணில இருந்து மணியாச்சுன்னு சொல்றேன். அந்த அது வந்தோன்னு சொன்னேன்ல கதை. இப்ப முருகனை பார்த்துட்டு நீ போய் தூங்கணும். இப்ப வந்துடும். இந்த இப்பதான் போறாரு. சரி நான் பாத்துக்கிறேன். நீங்க தூங்க தூங்குப்பா. நான் அவ்வளவுதான். நீங்க பேசும்போது எழுப்பிடுறேன். பேசி ஐயோ நீங்க நடத்துங்கயா. ஏய் என்ன நடத்துங்க மாலை எடுத்துட்டு வந்தீங்களா? டேய் நீ நாடகம் நாடா? நாடகம் தானே சாமி சொல்றா. சாமியே மரியாதையா பேசுங்க. டேய்ண்டா என்ன அர்த்தம்? பண்ணி மரியாதையா பேசி பாப்போம். அரே சாமி சரி கும்பிடுறேன். சரி எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க இருந்து வந்தீங்க சாமி? அப்படி இந்த கேள்வி என்ன கேட்காதுன்னு சொன்னேன். நாடகம் எப்படி? எங்க இருந்து வந்தேன்னு என்ன கேக்குற? அப்ப நான் எங்க இருந்து வந்தேன் உனக்கு தெரியாதா? ஏய் நாடகம்னா எங்க இருந்து வந்தேன்னு சொன்னீங்க. ஏங்க அவளோடதான் கார்ல வந்தேன். ஏய் மேலூர்ல இருந்து வந்தேன்னு சொல்லியா? என்னையா பேசுற நீ? மேலூர்ல இருந்து வந்தேன். நாடகம் பேசுறேன். மேலூருக்கு எதுல வந்த? ஏய் மேலூருக்கு வேன்ல வந்தேன். எந்த மேலூர்? இந்த பக்கத்துல மேலூர். அறிவோட்ட முட்டாப்புல. இந்த மேலூர்லயா? மேலோகம் இருக்குல்ல மேலோகம். இங்க வா அங்க வர உங்களை விட மாட்டேன். நீங்க மாட்டலாங்க வாயா. டேய் வாடா. இப்படி ஒரு யோசனை எனக்கு இவ்வளவு நாளைக்கு வரலையே. இன்னைக்கு தானே வந்திருக்கேன். இங்க வாங்க. டேய் வாடா. டேய் வாடா என்னையும் கூட்டிட்டு போடா. நீ பாட்டுல போயிட்டு என்னை போட சொல்லிட்டு. இல்ல என்னைக்கு நாரத வச்ச முன்னாடி எனக்கு இப்படி ஒரு டேய் நான் உன் தம்பிடா. என்னடா டேய் ஒண்ணு என் பக்கம் பேசு இல்லைன்னா அவன் பக்கம் பேசு. எங்கிட்டா ஒரு பக்கம் பேசணும். வா வாயா. அப்புறம் இருக்கா வாயா. கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேங்க. வா வாடா. வா எந்த நீ கேள்வி என்ன வர? இங்க வாங்க. நீ சரி இப்ப சொல்லு. ஏய் 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 எதுக்கு மாலை விட போற?
இந்த மாலை எங்க அண்ணனுக்கு வந்து வெற்றி மாலை. என்ன என்ன யார் அவரு? நாரதரோட சரியா பேசுவார். கவி பேசுவார். ராமாயணம் மகாபாரதம் சரி பத்து நாரதர் பாட்டு இரு. எடுத்து பேசக்கூடிய டேய், இரியா. நாரத மகாமுனிவருக்கு. இங்க வாங்க. அவர் தானே நாரதர்? ஆமா. நீ தானே கோபாலி? நான் இல்லங்க. இதுதான் நான் அங்கேயே உட்காந்துட்டேன் வர மாட்டேன். நீ கோபாலி தானே? கேளு கேளு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க இருந்து வந்தீங்க? மேலூர்ல இருந்து வந்திருக்கேன். ஐயோ அதுக்கு அடுத்து என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ தானே கேட்கணும். நீ என்ன கேட்கணும்? கேளு. என்ன கேட்கணும்? என்கிட்ட கேட்கற? ஐல குத்தி புடிச்சு. கேளு. மேலூருக்கு எதுவழி வந்தீங்க? எப்படி வந்தீங்கன்னு கேளியா? எப்படி வந்தீங்க மேலூருக்கு? கொட்டாம்பேட்டில இருந்து வந்தேன். டேய் எரும மாடு. ககன மார்க்கமா வந்தேன். அது எங்களுக்கு தெரியாது. ஒரு போ தெரியாது. சொல்லுங்க ககனமாக்கமா வந்தீங்க? ககன மார்க்கமா வந்தேன். நான் நோத்தால கட்டுறதுக்கு வந்தேன். ககன மார்க்கம் மொத்தம் எத்தனை மார்க் இருக்குன்னு கேளு. மொத்தம் எத்தனை மார்க்கம்? இது 7 மார்க்கம். 5 மார்க் மட்டும் அறிவட்டோம். 2 ஏத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 5 மார்க்கம் அறிவு விட்டவன. அப்படி சொல்லு. ஏய் நாரதர் மரியாதை பேசி. இல்ல பதில் தெரியல. அப்புறம் பேச வேண்டியதானே. அப்படிதானே பேசுவேன். நம்ம ரெண்டும் சேர்ந்து அவனை காய் தூணிடுவான். நான் அவங்க உட்காந்தேன். சரி ரைட் வா. டேய், திண்டு விடுங்க. நான் பிடிச்சுக்கிறேன். நீ திடீர்னு எப்ப டேய் நான் உன் தம்பிடா. நீ எப்ப மாறு? ஏய் போடா எனக்கெல்லாம் நியாயம் தான் பெருசு பெருதான் சாமி. அப்படி பேசு. ஏடா பொன்னாட ஒத்த எனக்குள்ள வந்த. யாரு சொன்னது? இவர்தான் சாமி. என்ன சாமி? வந்தாரால எனக்கு என்னென்ன மார்க்கம்? முத மார்க்கம், சன்மார்க்கம், சன்மார்க்கம், சகமார்க்கம், சகமார்க்கம், குன்மார்க்கம், புன்மார்க்கம். புண்ணு மார்க்கம் புண்ணுக்கு மருந்து வர்ற மார்க்கம். என்ன வச்சு பேசுற? ஆர்த மகரிஷி அவருன்னு சொல்லிட்டு ஒப்புனா நீ டூப்ளிகேட்னு சொல்ல வேண்டியதானே? தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம். இந்த ஆடா சொன்னேன் நாரதரை போடுறான்னு. அண்ணன் சொன்ன இப்ப புடிச்சுக்கிட்டாங்க. அது என்ன என்னமோ அவருக்கு சாமிக்கு என்னென்னமோ தெரியும். என்னது ராமாயணம்? ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு எடுத்தோ என்ன வேணாலும் கேட்டு பாருங்க அவர்கிட்ட. ராமாயணத்துல ராமன் இருக்காருல்ல, ஆமா ராமன் முன்னாடி பேர் என்ன? ராமன் முன்னாடி ராமே முன்னாடி அவர் என்ன சொல்றது எனக்கே தெரியுமே. பாக்கியலட்சுமி. ராமன் முன்னாடி சீதரா அறிவட்ட முட்டாப்பலாம் போகல. இப்ப பச்சை பிள்ளை கூட யாரு? சொல்லணும். பாக்கியலட்சுமியா? சீதை எப்படிங்க வரும்? ராமன் முன்னாடி பேர் சீதா தானையா? அது அந்த ராமே முன்னாடி. இந்த வாரியா தேங்காய் வந்துருச்சு. அது பாரகுளம் ராமே முன்னாடி சீதை. ஆரகுளமா? டேய் ராமாயணத்துல ராமபுரம் அவன் பொய் சொல்லுவானா? இப்ப உண்மையதான் பேசுவானே. அவன் சொல்ல பொய் சொல்ல மாட்டேன். யோ ராமாயணம் தெரியுமா தெரியாதா? சரியே. ராமாயணத்துல மொத்தம் எத்தனை பேர்? ராமாயணத்துல மொத்தம் ராமனோட உடன் பிறந்தவர்கள் மொத்தம் 4 பேரு. யார் யார் பேர் சொல்லு. ராமன், ஆ. பரதன், ஆ. லட்சுமணன், ஆ. சத்ருவன். ஐயோ ஐயோ என்னடா ஏன்டா செத்துருவேன்ற? அவங்க அண்ணன் 4 பேர். அவங்க 3 பேரும் சொல்லிட்டு நீ ஏன்டா செத்துருவோம்ன்ற? டேய், அவங்க அண்ணன் தம்பி 4 பேர்டா. 4 பேர் பேர் சொல்லி நீ ஏன் செத்துருவோம்ன்ற? ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருவன். ஐயோ நீ சாகவனா? ஏய் பேர் சொல்லியா? ஏய் இந்த அவன் பேர் பேரத்தை எங்க சொல்லிக்கிட்டு சொல்லுங்க? ராமன்ல அவங்க அண்ணன் தம்பி 4 4 பேரு. பேரு. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருவன். ஐயோ ஆண்டவா செத்துரு இல்லடா சத்ருகன். ஐயா அவர் ஐயா சத்ருகணன் பேரு என்ன பேரு? சத்ருகன். சத்ருகணன். என்னண்ணா? சத்ருகனன். சத்ருகணன். நீ சொல்லி கொடுத்தீங்களா? ஆமா ராமனுடைய இளைய சகோதரன். ஆமா. சத்ருகன் இல்ல தம்பி, சத்ருகணன். ஒரு எழுத்தானே மாறி போச்சு. பாவியலா ஒரு எழுத்தா மாறி போச்சா? சரி அது இருக்கட்டும். ஏய் வாயா. இடத்துல இருந்தே பேசிக்கிறோம். ஏன் நான் சுத்தம் இல்ல. இது நீ சாமி நான் சுத்தம் இல்ல. சுத்தம் இல்லைன்னா குளிக்காம வந்தியா? இங்க வா. இங்க வாடா. தேங்காய் பாரு, உன் தேங்காய் விழுந்துருச்சுக்கிற. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. இப்ப சங்க இலக்கியங்கள் தெரியுமா? சங்க இலக்கியங்கள் சங்க அழகா தெரியும். ஆ? சங்க இலக்கியங்கள் எதை சொல்லுவோம்? சங்க இலக்கியம் நம்ம இந்த ஓடைக்குள்ள கிடக்கும் சங்கு சங்கா. என்னது? ஓடையில தண்ணி அரைச்சிட்டு வரும்ல அது சங்கு இருக்கும். ஆமா ஆமா. அதானே? என்னது? இந்த சுருள் சங்கு. அட எரும மாட்டு பயிர்களா சங்க இலக்கியங்கள் தெரியுமா? இலக்கியம் சங்க 11 மேல் கணக்கு 11 கீழ் கணக்கு. இதா ஆ. கீழ்கணக்கு மேல் கணக்கு. ஆ. தெரியும். 10 பாட்டு தெரியுமா? 10 பாட்டு எல்லா பாட்டும் தெரியும். எங்க 2500 ஓட்டு தெருவில் ஏற்றி வச்சிருக்கேன். டேய் அந்த பாட்டு இல்லடா, நல்லா ஏதாவது சொல்லி போறேன். முகரைய பாரு. அந்த பாட்டு இல்லையா? இது வேற பாட்டு. 10 பாட்டு கேக்குறாரா? 10 பாட்டு தெரியாதா? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கு 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 1 ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி 2 பள்ளிக்கூடம் போகலாமா? கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டவாடி கட்டி பூடிடா
4 தான் வந்திருக்கா. இன்னும் 6 வாட்டு என்ன வாட்டா? ஆங்கிற ஊங்குற ஏய் மம்மாராசா அள்ளி மனசை கில்லாத கன்னி மனதை கில்லா பாட்டு கூட தெரியல அள்ளி மனதை கில்லாத டேய். யாரு எங்க அள்ளினா என்ன கண்ணினா என்ன கண்ணினா பொம்பளை பிள்ளையா? ஒரு அள்ளினா என்ன கண்ணினா மலரியா? அதுவும் சின்னது தானே. மலரியா? அது மலர் தாயா, அது சின்னது தானே. இது பூரா வந்து 10 பாட்டு நூல். ஆமா என் தம்பி இங்க வா, அப்படியே பைத்தியார மாதிரி மூஞ்ச வச்சுக்க இங்க வா. இது பூரா 10 பாட்டு நூல்கள். அப்ப இந்த திருமுருகாற்றுப்படை, சிறுமநாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருமாநாற்றுப்படை. அது பெருமாநாட்டு இங்க புதுக்கோட்டையிட்ட இருக்கு. யோ நான் சொல்றது 10 பாட்டு நூல்கள்யா. 10 பாட்டு நூல். அது 8 தொகை தெரியுமா? இந்த சொன்ன மாதிரி சொல்லுவியா? 8 தொகை தெரியாமையா இருக்கு? சரி எங்கிட்ட தொகை சொல்லு. ராசவார்ட்டுக்கு 6500 ரூபா, உனக்கு 9500. பள்ளி எவ்வளோ கொடுத்தா வாங்குன்னு தெரியல. 7500 ரூபா முந்தானத்தை கேடுச்சு. இன்னைக்கு ஏதாவது 10,500 குறைச்சிட்ட கொடுக்கணும். டான்ஸருக்கு 6000 ரூபா. பெட்டிக்காரன் அவனுக்கு ஒரு 5500 ரூபா இன்னைக்கு கொடுத்தா சொல்லிட்டேன் முதல்லையே. இந்த மாதிரி நாம கம்மாப்பட்டி நம்ம சொந்த ஊர். மிருதக்காரனுக்கு 5000 ரூபா, ஆல்ரவுண்டுக்கு 4000 ரூபா, தாளக்காரனுக்கு 4000 ரூபா. எவ்வளோ மிச்சம் இருக்க போகிறதுன்னு தெரியல. மிச்சம் இருக்கிறதுல உனக்கு பாதி இருக்காது. இருக்கு ஆசை குறைச்சி பேசிவிட்டு மறுபடியும் சம்பாதிக்க ரொம்ப சிரமம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன மாலை ஆரம்பிக்கிறியா? சாமிக்கு போட டேய் சாமி இமிடியா மூக்காந்த அத்துக்குனே அத்து ஏன் எடுத்து 10 ரூபா தெரியுமா? ஏன் ஒரு மாலை 60 ரூபா 70 ரூபா விற்கிது. காலையில் கொண்டு போய் எனக்கு காரியம் இல்லை, கடையில் வச்சுட்டு போனால் 30 ரூபாய்க்கு வச்சுட்டு போயிடலாம். மேல இதே 10 ரூபா கொடுத்துட்டேன். சரி எதுக்கண்ணே எதுக்கு வந்து எதுக்குத்த டேய் யார் இருக்கு? யாரோ சும்மா இல்ல. ஒரு நாள் சும்மா இறை போறீங்களா? சரி என்ன இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. டேய் கூப்பிடுறான். சரி உள்ள என்ன சத்தம் கட்டிச்சாங்க? உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. கூப்பிடு பாப்போம். வாமா ஆத்தா. என்ன பயம் வந்துட்டாங்களா பார்த்து? பேசுறதுதான் சத்தியமா வெடித்து போய் வெடித்து. என்ன எதுக்கு பயப்படுறவனை பார்த்து? எதுவும் கேட்டு வந்துடுறேன் கேட்டு. என்ன நான் கேட்கறேன், நீ என்னைய கேட்கறதா அப்புறம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேள்வி பயத்து சொல்றியா? உண்மையாவே சொல்றியா? சும்மா என்ன உண்மை என்ன கேள்வி தெரியாம உங்களுக்கு தப்பிக்க வந்திருக்குமா? சத்தியமா சொல்றியா? சொல்லுவேன் இதெல்லாம் சத்தியம். தெரியாம வந்திருப்பா. ஒரு இடத்துக்கு வரதா எதுவும் தெரியாம வந்திருப்போமா? யாரை கும்பிடுறீங்க? யாரை வணங்குறீங்க? அவங்க முருகன். முருகனை கும்பிடுறீங்கல்ல? முருகனுக்கு திருப்புகழ் பாடினார்ல? என்ன இங்க வா டேய் இங்க வா. முருகனுக்கு திருப்புகழ் பாடினார்ல? நீங்க கேட்கிற கேள்விக்கு எங்க அண்ணன் பதில் சொல்லுவார். என் நொண்ணே சொல்றாரு, நீ சொல்லு. எங்க அண்ணன் இருக்கும்போது நான் பேசக்கூடாது. டேய் எங்க குடும்பத்துல கட்டுப்பாடு. டேய் நீ போடா. அவர் கேட்டாரா? ஏய் நம்ம மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. சரி இப்ப இருந்தோம். நீ மூத்தவன் இருக்கும்போது ஏய் நான் பேசினா அவன் இருக்கும்போது தானே நீ பேசக்கூடாது. தம்பி நீ போற. அதுல அவர் கேட்க ஏய் நீ போ. அது உண்மையே தம்பி அவனை. அது மூத்தவன் போக கூடாதுங்க. சரி மூத்தவனுக்கு சொல்ல சொல்லு. வைத்த கலக்கு. டேய் அவர் கேட்க பதில் சொல்றான். திருப்புகழ். தெரியாது நம்ம திருப்புகழ் பாடுனது யாரையா? என்ன கேட்ட? திருப்புகழ் யார் பாடுனது? திருப்புகழ் பாட தெரியாதா? யார் பாடுனது? அது யார் பாடுறது? திருப்புகழ் பாடுறது உங்களுக்கு தெரியாது இல்லையாடா? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. தெரியுங்கள? தெரியும் தெரியும். அப்படியே அதை கேக்குறியா? டேய் நீங்க நாளா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. திருப்புகழ் பாடியது உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. அப்புறம் எதுக்கு அந்த கேள்வியை கேட்கறீங்க? தெரியாத கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. உனக்கு தெரியாது தெரியாது. உங்களுக்கு தெரியும். அப்ப சொல்லு. உங்களுக்கு தெரியுங்களா? டேய் சொல்றா ஒழுங்கு மரியாதையா அடிச்சு போடுங்க. யா திருப்புகழ திருப்புகழ பாடியது யார்? திருப்புகழ பாடுறான்னா எங்க அக்கா மைய மாணிக்கம். திருப்புகழ் பண்ணது அருணகிரிநாதர் அறிவு. எங்க அப்புறம் மாணிக்கத்தோட அண்ணன் தானே அண்ணன். அருண் இல்லடா அருணகிரிநாதர். பிறந்த கிரினா அண்ணன் அண்ணன் தெரியாதா? என்ன கேட்டாலும் பதில் சொல்லுங்க. கந்த சஷ்டி கவசம் பாடுனது யார் சொல்லு. கேட்கணும். அப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும். அருமையான கேள்வி. கந்த சஷ்டி கவசம் கவசம் பாடியது யார்? யார்? அருமையான கேள்வி. கேட்கணும்ண்ணே. இப்படியெல்லாம் கேட்டாதான். நான் கேட்டேன். அதே கேட்டீங்க. பதில் சொல்லணும். கந்த
சஷ்டி கவசம் பாடியது யார்? யார்? சேவக அப்படின்னு சொல்லிட மாட்டான். போயிட்டானே. ஏய் வாடா, அம்மா கூப்பிடுறா. நீ சொல்லு, ஏய் நீ சொல்லியா? கந்த சஷ்டி கவசம் பாடியது யார்? யார்? ஏன்னா நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றேன். யார் பாட்டா? இல்ல சாமி, இப்படி எல்லாம் ஒரு அருமையான கேள்வி, யாருக்கும் தெரியாத கேள்வியே. பதில சொல்லு. அப்ப தகச்சி கூப்பிடுறோம். ஏய் பதில சொல்றேன். சரியா கூட கதை வரும். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. நீ பதில சொல்லு. கந்த சக்தி கண்ட மாட்டேங்க. கந்த சஷ்டி கவசத்தை பாடினவர் சிவகுமார். எந்த சிவகுமார்? நடை சிவகுமார். எந்த சிவகுமார்? சவுடார் பேய் தெரிஞ்சு. ஏய் சிவகுமார், உங்களுக்கு தெரியுமா? ஏய் சிவகுமார் தெரியுமா? மிக்காய் சிவகுமாரா? எந்த சிவகுமார்? ஆமா முகரைய பாரு. அந்த கவுசா ஏய் நம்மள கண்டா ஐயா, நம்மளை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. நாளைக்கு பேச போறேன். உடனே பார்த்து நல்லா பேசுறேன். அப்புறம் நான் பையன் ஓடி போயிட்டாரு. பையன் ஆறுதல் பயந்து ஓடிட்டாரு. அப்படியே மூக்கு அங்கம் வந்து ஆறுதல் பயந்து ஓடிட்டாரு. ஏய் ஏய் டேய் மூணு மரியாதை சொல்லி வச்சிரு. ஏய் போய் அடிடா நீ இப்படி நிக்கிற. என்னடா பாவம் மேலத்துல இருந்து வந்தாரு. அந்த அடி கணக்கு ஒரு ஆறுதல் ஐயா அடின்னு சொல்ல மேடை எத்தனை அடி இருக்குன்னு சொன்ன. மேடவத்துல இங்க வந்துட்டாரு பாவங்க. யாரு என்ன ஐயா பாவம் இல்ல பாலம் இருக்கு. இங்க இரு. அப்படியே மேல வச்சு கட்டி போட்டுருக்காங்க. உங்களுக்கு மரியாதை நடந்துக்கணும். ஐயா